கிட்னி வந்து பாதிப்படைஞ்சிருச்சு, கிட்னி சரியாக வேலை செய்கிறதில்ல, கால் வீக்கம் மட்டும் இருக்குது அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த கால் வீக்கம் அதிகமாகும் போது இது இன்டைரக்டாவோ இல்லை டைரெக்டாவோ உங்களோட இருதயத்தையும் பாதிக்கும், உங்களோட நுரையீரலையும் பாதிக்கும். உங்கள் நுரையீரலுக்கும் அந்த மேலே இருக்கிற அது ஒரு தோல் பகுதி மாதிரி, அது ரெண்டுத்துக்கு நடுவில் தண்ணி சேர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களோட சுவாசிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, கிட்னி பிரச்சனை இருக்குது ஆனால் ஏன் மூச்சு வாங்குது அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கிட்னி வந்து பாதிப்படைஞ்சிருச்சு, கிட்னி சரியாக வேலை செய்கிறதில்ல, கால் வீக்கம் மட்டும் இருக்குது அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த கால் வீக்கம் அதிகமாகும் போது இது இன்டைரக்டாவோ இல்லை டைரெக்டாவோ உங்களோட இருதயத்தையும் பாதிக்கும், உங்களோட நுரையீரலையும் பாதிக்கும். உங்களோட நுரையீரலோட வெளிப்பகுதி, அது வந்து ப்ளூரான்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் உங்கள் நுரையீரலுக்கும் அந்த மேலே இருக்கிற அது ஒரு தோல் பகுதி மாதிரி, அது ரெண்டுத்துக்கு நடுவில் தண்ணி சேர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களோட சுவாசிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த மூச்சு பிரச்சனை வந்து, மூச்சு வாங்குதல், நடக்கிறது, ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறது, இதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஒரு பெட்டில் வந்து படுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஈஸியாக இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், செஸ்ட் எக்ஸ்ரே. ஸோ இந்த எக்ஸ்ரே மூலியமாக உங்களோட நுரையீரல் பகுதியில் தண்ணி ஏறி இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஏறி இருந்துச்சுன்னா உங்களோட மருத்துவரை ரொம்ப வேகமாக எமர்ஜென்சி முறையில் நீங்கள் போய் அவங்கள சந்தித்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.